ஸோ பார்ட் ஏ இலக்கணம். இந்த டாப்பிக்கிலிருந்து நம்ம 20வது சப்ஹெட்டிங் பார்க்கலாம். ஸோ எதுகை, மோனை, இழைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஸோ இந்த டாப்பிக்கிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 2012லேருந்து 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கிலிருந்து கம்பல்சரி 2 கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ அங்கே கேட்கக்கூடிய 2 கொஸ்டின் எடுத்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ குரூப் 2ன்னு கிடையாது. ஸோ பொதுவாக ஜென்ரல் தமிழ் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்குதோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போவுமே இந்த எதுகை, மோனையிலிருந்து கம்பல்சரி 2 கொஷின் எடுத்து எடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த இடத்துலேருந்து நம்ம 2 கொஷின் எடுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஸோ படமாடா கோயில் பகர்வதற்கு ஒன்று ஈயில், நடமாடா கோயில் நம்பார்க்கு அங்கு ஆக, நடமாடா கோயில் நம்பார்க்கு ஒன்று ஈயில், படமாடா கோயில் பகர்வதற்கு அது ஆமே. ஸோ இந்த பாடலில் வந்திருக்கக்கூடிய மோனை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்களேன், இணை மோனை அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சீரோட முதல் எழுத்தும் இரண்டாவது சீரோடைய முதல் எழுத்தும் ஒன்றி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது இணை மோனை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா படமாடா அடுத்ததாக கோயில் சொல்லியிருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து மிஸ்மேட்சாக தான் இருக்குது, சரியாக பொருந்தி வரல. ஸோ ஒரு மோனையை பொறுத்த வரைக்கும் முதல் சீரோடைய முதல் எழுத்தும் நாலாவது சீரோடைய முதல் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கணும். ஸோ இங்கே முதல் சீர் வந்து படமாடான்னு சொல்லிட்டு இருக்குது, நாலாவது சீர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே பா அங்கே ஓ. ஸோ இதுவுமே பொருந்தி வரல. ஸோ அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனையை பொறுத்த வரைக்கும் முதல் சீரோட முதல் எழுத்து மூன்றாவது சீரோட முதல் எழுத்து பொருந்தி வந்திருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் படமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பா இருக்குது, அங்கே பகர்வதற்கு அங்கேயுமே பா என்பது வருது. ஸோ அப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதேமாதிரி செகண்ட் அடியில் பாருங்கள் நடமாடாவில் நான் வருது, அங்கே நம்பாருக்குமே நான் இருக்குது. ஸோ அதேமாதிரி மற்ற 2 அடியிலுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல் அடியில் முதல் சீரோட எழுத்தும் மூன்றாவது சீரோட எழுத்துமே வந்து கரெக்டாக பொருந்தி வந்திருக்கு. ஸோ அப்போ 1 3 அப்படின்னா பொழிப்பு மோனை. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். ஸோ மோனை சொல்லை கண்டறிக. ஸோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. ஸோ இந்த பாடலில் மோனை தான் கேட்டிருக்காங்க. நமக்கு மோனைனா தெரியும் இல்லைங்களா, முதல் எடுத்து ஒன்றி வர தொடுப்பது தான். ஸோ நந்தவனம் நற்றமிழ் தான் இது கரெக்டான ஆன்சரு. ஸோ அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின், ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க, ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகையாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து, அப்போ 1 3 4னா மேற்கத்து வாயில் தான் வருது. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரப்போகுதுன்னா அது எதுகை. ஸோ அப்போ இது வந்து 1 3 4 அப்படின்னா மேற்கத்து வாய் எதுகை. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், சம மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். ஸோ இதில் இழைபு அமைந்த சொற்கள் யாது. ஸோ இழைபுனா நமக்கு கடைசி எழுத்து கடைசி சீர் அப்படின்னு தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துணர்வதற்கும் எண்ணம் எல்லாம். ஸோ அப்படின்னும் போது அங்கே இம்முன்னு சொல்லிட்டு பொருத்தி வந்திருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதில் கரெக்டு. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், இன்மையின் இன்னாத தீயாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஸோ இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ நமக்கு அடிமோனை தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ மோனைனா முதல் எடுத்து, அடிமோனைனா அந்த 2 அடியில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து தான் பாருங்கள் இன்மையின் இன்மையே. ஸோ அதான் கரெக்டான ஆப்ஷனு. ஸோ அடுத்ததாக கெடுப்பதும் கெட்டாருக்கும் சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வச்சு தான் போய் ஆகணும். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த கெடுப்பதும் எடுப்பதும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்னிசை அளபடை தான் இதுக்கு வரும். ஸோ இதில் நமக்கு தொடை நயம் அப்படின்னு பார்த்தோம்னா அடி அளபடை தொடை தான் வரும். கெடுப்பதும் எடுப்பதும்னா அது அளபடை தான். ஸோ இப்போ இது வந்து 2 அடியில் வந்திருக்கிறதுனால இது அடி அளபடை தொடை. ஸோ அடுத்ததாக வந்து எதுகை, மோனை, இழைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஸோ இக்குறட்பாவில் அமைந்துள்ள நயம் என்ன கேட்டுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நாமளே தான் பார்க்கணும். மோனைனா முதல் எழுத்து. ஸோ முதல் எழுத்து எங்கன்னா வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இரண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமைக்கும் கருமமே ஸோ ரூன்னு சொல்லிட்டு 2த்துலையுமே இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுகை தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து புருவோமே. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எதுகை உள்ள இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலில் எதுகை வந்து எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு தான் பார்க்கணும். ஸோ ஆப்ஷனில் பாருங்களேன், இந்த தேனிலே ஊனிலே. ஸோ இதில் இரண்டாவது எழுத்து வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் அடி எதுகை தான் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்று பாருங்களேன், இந்த தேனிலே தேரும். ஸோ அங்கேயுமே நமக்கு வந்து முதல் எழுத்து ஒன்றி தான் வந்து இருக்குது. ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது நமக்கு எதுகை தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதற்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தேனிலே ஊனிலேன்றது அடி எதுகை தான் இதில் வந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். ஸோ மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்தது. ஸோ இதில் மேற்கண்ட பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டிருக்கேன். ஸோ மோனை தான் கேட்டிருக்காங்க, முதல் எழுத்து தான் அதுவுமே. ஸோ மனிதர் எல்லாம் மனோபாவம், ஸோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ அடுத்ததாக வந்து பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவும், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். ஸோ இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இழைபு எது என கண்டறிந்து எழுதுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இதில் எதுனா இப்போ சீர் மோனை என்பது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கேனா ஒரு சீரில் முதல் எழுத்து என்பது வந்துருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடி எதுகை. ஸோ இரண்டாவது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி வந்திருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதற்குள் இதனால் அப்படின்னும் போது அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பாவம் லாபம். ஸோ கடைசி எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்குது, இழைப்புமே கரெக்டு தான். அடுத்ததாக வந்து இருப்பது, ஸோ இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இணை மோனைன்னு சொல்லி கொடுத்துறாங்க. நமக்கு இணை மோனை அப்படின்னா ஸோ 1வது மற்றும் 2வது பொருந்தி வந்திருந்தால் மட்டும்தான் இணை மோனை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருப்பதுன்றது அடியில் வந்திருக்கு. அடுத்தது அந்த இதனால் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா 3வது அடியில் வந்திருக்குது. அதுவுமே எங்கேயும் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இதில் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாதது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நின தருட்புகழை இயம்பிடல் வேண்டும். ஸோ இதில் இழைப்பு தான் கேட்டுக்கிறாங்க. இழைப்புனா நமக்கு கடைசி எழுத்து தானே பொருந்தி வரணும். ஸோ அப்போ வேண்டும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச்சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். ஸோ இப்பாடல் அடிகளில் வந்து மோனை சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்துன்னு தெரியும். ஸோ புனிதமுற்று புத்தகச்சாலை அதான் வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோனை தொடை வந்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். ஸோ எதுகை இணை கண்டறிந்து எடுத்துக்க. ஸோ எதுகை தான் கேட்டிருக்காங்க. எதுகைனா நமக்கு தெரியுமில்ல, இரண்டாவது எடுத்தால் அப்போ சிறுங்கி மருங்கு அது மட்டும்தான் வரும். ஸோ அடுத்ததாக கடிந்தோரார் செய்தாருக்கு அவைதாம் முடிந்தலும் பிழை தரும். ஸோ இதில் வந்து இணை மோனை கேட்டுக்கிறாங்க. நமக்கு இணை மோனைன்னா தெரியும் இல்லைங்களா, 1வது சீரோட முதல் எழுத்தும் 2வது சீரோட முதல் எழுத்தும் பொருந்தி வந்துச்சுன்னா இணை மோனை. ஸோ அப்போ கடிந்தோரார். ஸோ அதான் கரெக்டு. ஸோ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே. ஸோ இவற்றில் வந்து பயின்று வந்துள்ள நயங்கள் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துக்குன்னு பாருங்களா. ஸோ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். ஸோ அப்போ காலம். ஸோ முதல் எழுத்து ஒன்றி இருக்குது. எதுக்குன்னா இரண்டாவது எழுத்து லா சொல்லிட்டு வந்திருக்குது. இழைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு கடைசி எழுத்து ஒன்றி வரணும். ஸோ தமிழேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த பாடலில் வந்து எதுகை இருக்குது, மோனை இருக்குது, இழைப்புமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடிகளில் அமைந்துள்ள மோனை வகை எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் மோனை அப்படின்னா நம்ம ஆப்ஷன் வச்சு பார்க்கணும். மேற்கத்துவாய் மோனை அப்படின்னா ஸோ முதல் சீரோட முதல் எழுத்து, 3வது சீரோடைய முதல் எழுத்து, 4வது சீரோடைய முதல் எழுத்து பொருந்தி வந்துச்சு அப்படின்னா அது மேற்கத்துவாய் மோனை. ஸோ 1, 3, 4னா மேற்கத்துவாய். ஸோ அடுத்ததாக இழைப்பு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீலமுடி தரித்த பல மலை சேர நாடு, நீரமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு. ஸோ அவங்க கேட்கறதுக்கு இழைப்புனா கடைசி வார்த்தை வந்து பொருந்தி வந்திருக்கணும். ஸோ நாடுன்றது கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து அழகொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும். ஸோ இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை தான் கேட்டுக்கிறாங்க. எதுகைனா நமக்கு இரண்டாவது எழுத்துன்னு தெரியும். ஸோ இந்த அழகொண்ட அப்படின்னு பார்த்தா இழா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அழைப்போம். ஸோ அங்கேயுமே இழா வந்திருக்குது. இழப்பினும் அங்கேயுமே இழா வந்திருக்கு. ஸோ 1, 3, 4 அப்படின்னா மேற்கத்துவாய். இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்குன்னா அப்போ மேற்கத்துவாய் எதுகை. ஸோ இது குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 2024 குரூப் 4லையுமே இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடட்டிருக்கு. ஸோ இதில் எதுகை தான் கேட்டிருக்காங்க. எதுகைனா நமக்கு இரண்டாவது எழுத்துன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அந்த பற்றுகளில் இரு என்பது வந்துக்குது. பற்றட்டான் அங்கேயுமே இரு இருக்குது. பற்றினை அங்கேயுமே இரு வந்துக்குது. அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ 1, 2, 3 இரண்டாவது எடுத்து கொண்டு வந்து அப்போனா இது கூழை எதுகை. ஸோ 1, 2, 3 வந்துச்சுன்னா கூழை தான் வரும். ஸோ இரண்டாவது எடுத்து வந்ததுனால கூழை எதுகை அது. ஸோ அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனை எழுதுக. ஸோ அடிமோனை அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இரண்டாவது அடிமோனை கேட்டுக்கிறாங்க. ஸோ முதல் எடுத்தான். ஸோ அறிவுடையார் அக்தரி. ஸோ அதான் வரும். ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து எதுகை தான் வரும்.
ஸோ ஓரடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஸோ ஒரு அடியில் 4 சீர்களிலும் முதல் எழுத்து வந்துச்சுன்னா முற்று. ஸோ முற்று மோனை தான் வரும் அதுக்கு. ஸோ கோடிட்ட எழுத்துக்களில் குறிக்கும் தொடை வகை எது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே லான்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே லா வருது. ஸோ அப்போனா வந்து இது இது முற்று எதுகை அப்படி தான் வரணும். ஸோ ஆனால் இங்கே ஒத்துக்கிட்டு வர ஜஸ்ட்டு எதுகை தொடை அவ்வளோதான். ஸோ காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் இக்குறட்பாவில் பயின்று வருவது. ஸோ இதில் வந்து அடி எதுகை இருக்கா பார்த்தீங்கன்னா, ஸோ காலம் ஞாலம் ஸோ இரண்டாவது எடுத்து ஒன்றி வருது. ஸோ அடி எதுகை வந்துருக்குது. சீர்மோனையை பொறுத்த வரைக்கும் ஸோ காலம் என்பது இருக்குது, அதுக்கப்புறமா கருதி என்பதுமே இருக்குது, அதுக்கப்புறம் கலங்காது என்பதுமே வருது. ஸோ காக்கான்னு சொல்லிட்டு அங்கேயுமே வருது. ஸோ அப்போ சீர்மோனையும் இருக்குது, அடி எதுகையுமே இருக்குது இதில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மண் திணிந்து நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இழைபு. ஸோ நமக்கு நிலனும் விசும்பும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்து இப்போ முடியுது. ஸோ கடைசி எழுத்து. ஸோ அதனால் இது இழைபு என்பது வந்திருக்கு. எதுகை பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டாவது எழுத்து ஒன்றி வரலை எங்கேயுமே. ஸோ அதேமாரி வந்து மோனை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்துமே ஒன்றி வரலை. ஸோ அதனால் இதில் வந்து இருக்கிறது இழைபு மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மோனை வகையை கண்டுபிடி. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூழை மோனை தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ கூழை மோனை அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு சீருடைய முதல் எழுத்து, இரண்டாவது சீருடைய முதல் எழுத்து, மூன்றாவது சீருடைய முதல் எழுத்து. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தான்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அப்போ இது வந்து கூழை மோனை தான் இதில் வரும். ஸோ அடுத்ததாக ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்னன்னு தான் கேட்டுக்கிறாங்க. முதல் இரு சீர்களில் அப்படின்னு தான் கேட்டாங்க. முதல் இரு சீர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, இணை எதுகைன்னு சொல்லிட்டு. ஸோ விண்ணின்று மொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளென்று உடற்றும் பசி. இக்குறட்பாவில் வந்து பார்த்தோன்னா என்ன மோனை வந்திருக்குதுன்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் சீரில் வி என்பது வந்திருக்கு, மூன்றாவது சீர்லையுமே வி என்பது இருக்குது, நான்காவது சீர்லையுமே அப்போ 1 3 4 அப்படின்னா மேற்கத்துவாய் மோனை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் இந்த இதில் வந்து சீர் மோனை தான் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பொருந்தி வந்திருந்தது அப்படின்னா கூழை மோனை. ஸோ அடுத்ததாக இன்பம் வியன் இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுத்தல் இளன். ஸோ இதில் அமைந்து வரும் தொடை நயத்தை பொறுத்தவரைகள் நம்ம பார்த்தோம்னா ஸோ இன்பத்துக்கு துன்பம் முரண்னா நமக்கு தெரியும் இல்லையா, இன்பம் அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கணும். ஸோ முரண். ஸோ இதில் வந்து அடிமுரண் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து துறந்தார் பெருமை துணை கூறின் வயத்திறந்தாரை எண்ணிக்கொண்டாற்று. ஸோ இதில் வந்து வரக்கூடிய மோனை தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ மோனை அப்படின்னு பார்த்தோம்னா பொழிப்பு மோனை வந்திருக்குது. ஸோ இங்கே துறந்தாரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து தூ வந்திருக்காங்களா, அப்படியே மூணாவது சீரில் பாருங்கள் துணை கூறின் அங்கே வந்து தூண் வந்திருக்குது. ஸோ அப்போ 1வது 3வது பொருந்தி வந்துச்சு அப்படின்னா பொழிப்பு மோனை தான் வரும். ஸோ அடுத்ததாக ஸோ இப்போ பாருங்கள் கூழைனா நம்ம இவ்வளோ ஒன்று பார்த்துருக்குறோம். கூழைனா நமக்கு தெரியும் 1 2 3 சீர்களில் வரக்கூடியது தான் கூழை. ஸோ மேற்கத்துவாய் அப்படின்னு பார்த்தோம்னா 1 3 4 வந்துச்சுன்னா மேற்கத்துவாய். ஸோ கீழ்கத்துவாய் அப்படின்னா 1 2 4 வந்ததுன்னா கீழ்கத்துவாய். முற்று அப்படின்னா ஸோ எல்லாமே வரும் 1 2 3 4 வரும். ஸோ அதுக்கப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகை. ஸோ இன்னும் குரட்பாவில் அமைந்துள்ள மோனை. ஸோ மோனைனா முதல் எடுத்து நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த கற்க கசடர அதுக்கப்புறம் கற்க. ஸோ எல்லாத்துலேயுமே காக்கான்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் வந்து முற்று மோனை தான் வந்திருக்கு. ஸோ பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணனை. ஸோ இக்குறட்பாவில் வந்து ஸோ இந்த பாடலில் வந்திருக்கக்கூடியது சரியான விடை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மோனை வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வரணும் மோனையை பொறுத்தவரை. ஸோ இங்கே பா அப்படின்னு பார்த்தம்போது அங்கே பார்த்த அப்படின்ற மாதிரி அங்கேயுமே வந்திருக்கு. ஸோ எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இரண்டாவது எடுத்து ஸோ இரு அங்கேயுமே இருக்குது. ஸோ இழைப்பு பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ நை 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்னை அங்கேயுமே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து இந்த கண்ணை ஸோ அங்கேயுமே வந்து நை என்பது இருக்குது. ஸோ இதில் மோனையும் இருக்குது எதுகையும் இருக்குது இழிப்புமே வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகள் சரியான விடை தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மோனை மட்டும்தான் வந்திருக்குது. ஏன்னா இங்கே ஆ என்பது இருக்குது, அரியதாம் என்பதில் ஆ வந்திருக்குது, அமைந்த காதல் அங்கே ஆ மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ எதுகை வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுகை என்பது வரலை இதில். ஸோ அந்தாதி மற்ற எதுவுமே கிடையாது. இதில் வந்திருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், மோனை மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டால் கோபுரம் அண்டையில் கூடும் அதுக்கு அடுத்ததாக வந்து கொடிகள் வானம் படிதர மூடும். ஸோ இப்பாடலில் அடிக்கோடிட்டவையில் எவ்வகை
தொடை நயம் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தோன்னா அவங்க மார்க் பண்ணிக்கிட்டான். ஸோ கூடும் மூடும் அப்படின்னா அது வந்து இழைவு. ஏன்னா கடைசி எடுத்து வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது இழைவு மட்டும்தான் வரும். ஸோ அடுத்ததாக அளவில் சனம் உளமணைய குளம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்களை குறிக்கும் தொடை கேட்டுக்கிறாங்களா. ஸோ இப்போ பாருங்களேன், முதல் சீருடைய 2வது எழுத்து, 3வது சீருடைய 2வது எழுத்து, அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3வது சீருடைய 2வது எழுத்து. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து 2வது எழுத்து தான் ஒன்றி வருது. ஸோ அப்போ இது எதுகை மட்டும்தான் வரும். ஸோ எண்ணியே எண்ணியாங்கு எழுதுப எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடுத்துடுதுங்க. ஸோ இங்கே கேட்குறது மோனை தான். இப்போ பாருங்களேன், முதல் எழுத்து ஃபஸ்ட்டு சீர்லேயுமே இருக்குது, 2வது சீர்லேயுமே வருது முதல் எழுத்து. அதுக்கு அடுத்ததாக வந்து 3வது சீரில் வரல, 4வது சீரில் வருது. ஸோ அப்போ 1 2 4 ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழ்கத்துவாய் எதுக்கே தான் வரும். சரினா நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்கும்போது மேற்கத்துவாய் எதுக்கே தான் பார்த்துருப்போம். ஏன்னா அது 1 3 4, இது வந்து 1 2 4. ஸோ அப்படின்போது கீழ்கத்துவாய் எதுக்கே தான் வரும். ஸோ அடுத்ததாக நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளில் வந்து அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, நன்றி நன்றென்று நன்றல்லது. இது என்ன எதுகைன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 3 4னா மேற்கத்துவாய் எதுகை தான். ஸோ இன்பம் விடையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். ஸோ மேற்கண்ட பாடலடியில் பொருந்தியுள்ளபடி மிகச்சரியான விடை இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தோம்னா ஸோ இன்பத்துக்கு துன்பம், ஸோ அப்படின்னா இது முரணாக இருக்குது இல்லையா. அப்போ இதில் அடிமுரண் தான் வந்திருக்கு. ஸோ பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம். ஸோ வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார். ஸோ இதில் வந்து மோனை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து வந்திருக்குது. அடுத்தது 3வது சீரில் ஃபஸ்ட்டு எழுத்து வா வந்திருக்குது. 4வது சீரிலையுமே வா என்பது வந்திருக்குது. அப்போ 1 3 4னா மேற்கத்துவாய் மோனை. ஸோ குணம் என்னும் குன்றியறி நின்றார் வெகுளி கணமேயும் காதல் அரிது. இக்குறளில் வந்து அடி எதுகை ஆவது. ஸோ அவங்க கேட்குறது அடி எதுகை தான். ஸோ குணம் என்னும் கணமேயும் அதான் வரும். ஸோ தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் வந்து அமைந்துள்ள அது தக்கார், அதுக்கப்புறம் எச்சத்தால். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க குத்துக்கத்து வராது. பட் ஆனால் இந்த பாடலில் வந்திருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இணை எதுகை தான் வந்திருக்கும். ஸோ தக்கார் தகவலாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல் சீருடைய முதல் எழுத்தும் 2வது சீருடைய முதல் எழுத்தும் ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்போ இது இணை எதுகை தான் வரும். ஸோ ஆர்பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை. ஸோ இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வரும் நூற்றில் எது தப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் சீர் மோனை வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல் எழுத்து வந்திருக்குது, 2வது சீர்லேயுமே முதல் எழுத்து வந்திருக்குது. ஸோ அப்போ இது சீர் மோனை தான் வந்திருக்குது. சீர் இழைப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா ஸோ பறவை ஆர்பறவை. ஸோ அப்போ அங்கேயுமே வைன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. சீர் இழைப்புமே இருக்குது. ஸோ கீழ்கத்துவாய் மோனைனா நமக்கு வந்து 1 2 4 வரணும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரில் ஆ வந்திருக்குது, 2வது சீர்லேயுமே ஆ இருக்குது, அதுக்கடுத்து 4வது சீரில் ஆ இருக்குது. அப்போ 1 2 4 அப்படின்னா கீழ்கத்துவாய் மோனை என்பதுமே இருக்குது. ஆனால் முரண் என்பதுமே இங்கே எங்கேயுமே வரல. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதில் பொருந்தாதது. அடுத்ததாக கண்ணாலடாம் என் சிற்றூர் என்பேன் உள்ளம். ஸோ கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம். ஸோ அடி இழைப்பு. ஸோ இதில் இழைப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இழைப்பு அப்படின்னா நம்ம கடைசி எடுத்து தான் போன்றி வரும். உள்ளம் என்பது தான் இதில் வரும். அடுத்ததாக வந்து இந்த பல்சான்றீரே. ஸோ சீர் மோனை தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த தான் வரும், பல்சான் மற்றும் பல்சான் தான் வரும். அடுத்ததாக வந்து மனையகம் புகுந்த மணிமேகலை தான் இதில் சீர் மோனை அதேமாரி தான் வரும். ஸோ மனையகம் மணிமேகலை அதான் வரும் இதில். அடுத்ததாக வந்து பழிமலை தெய்திய வாக்கத்தீர் வந்து சான்றோர். இதில் கழிநல் குறவே தலை. ஸோ அடி எதுகை தான் கேட்டுக்கிறாங்க. எதுகைனா நமக்கு 2வது எழுத்துன்னு தெரியும். ஸோ பழிமலை கழிநல் அதான் வரும். ஸோ பின்வருவனவற்றில் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எதுன்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ மோனை வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, முதல் எழுத்து இன எழுத்தாக இருப்பது, அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது வரும். ஆனால் 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் தான் வராது மோனையை பொறுத்த வரைக்கும். ஸோ அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. ஸோ இக்குறளில் அடி எதுகை தான் கேட்டுக்கிறாங்க. எதுகைனா 2வது எழுத்து அறத்தான் புறத்து அந்த வார்த்தை தான் வரும். அடுத்ததாக வந்து கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு. ஸோ இக்குறளில் படி சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது. அவங்க கேட்குறாங்கன்னா சீர் எதுகை அண்டு சீர் மோனை ரெண்டுமே வந்திருக்கணும். ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்மையிலையும் கேண்மை அந்த கேண்மையார் மற்றும் கேண்மையில் பாருங்களேன், சீர் மோனை அப்படின்னா முதல் எழுத்து, சீர் எதுகை அப்படின்னா 2வது எழுத்து இன்னும். ஸோ இதான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
ஸோ அடுத்ததாக கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவோம். ஸோ இப்பாடலடிகளில் கண்டுள்ளவாறு பின்னொரு நூற்றில் சரியான விடையை சுட்டுக. ஸோ இதில் எது வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா அடி எதுகை வந்துள்ளதான்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே கல்லா அப்படின்றதுல எல்லா அப்படின்னு பார்க்குறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ அடி எதுகை சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ அடுத்து சீர் எதுகை பார்த்திங்கன்னா வந்து ஸோ கல்லா வந்திருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்து. ஸோ அங்கே எதுவுமே நமக்கு எதுகை சீர் எதுகை வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அடுத்ததாக அந்த செகண்ட் அடியில் பார்த்திங்கன்னா எல்லா வல்ல இறைவனை அங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்பது வந்திருக்கு. ஸோ சீர் எதுகையுமே இருக்குது இதில். அடுத்தது அடி இழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ வந்து இம்முன்னு சொல்லிட்டுமே முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த கல்லா எல்லாம் ஸோ அங்கேயுமே நமக்கு ஆ வந்திருக்கு. ஸோ இதில் அடி இழைப்பு ஸோ எல்லாமே இதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இடும்பைக்கும் இடும்பை படுபார், இடும்பைக்கு இடும்பை படாதவர், ஸோ குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானவற்றை குறியீடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ முற்று எதுகை அமைந்துள்ளது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இடும்பைக்கு அங்கே டூ தான் வந்திருக்குது. செகண்ட்லேயுமே பாருங்கள் சீரில் டூ என்பது வருது. ஸோ படுப்பார் அங்கேயும் டூ என்பது இருக்குது. இடும்பைக்கு அங்கேயுமே டூ என்பது வந்திருக்குது. ஸோ அப்போ 1 2 3 4 அப்படின்னா முற்று. இரண்டாவது எழுத்து வந்திருக்கிறதுனால எதுகை. ஸோ பின்னொரு ஒன்றில் எது மோனை இல்லைன்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ மோனைன்னா முதல் எழுத்து வந்திருக்கணும். ஆனால் இங்கே மோனை இல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அங்கே கூ வந்திருக்குது, அங்கே நீ வந்திருக்குது. ஸோ அப்போ அதுதான் பொருந்தாதது. ஸோ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய அடி இழைப்பு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ இழைப்புனா நமக்கு கடைசி எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். அப்போ உண்மையுமாய் இன்மையுமாய். ஸோ அங்கே என்ன கேட்குறாங்கன்னா அடி இழைப்பு தான் கேட்டுக்கிறாங்க, சீர் இழைப்பு கேட்கல. ஸோ அப்போ அடி இழைப்பு நம்ம பார்க்கும்பொழுது வானாகி ஊனாகி தான் வரும். ஸோ அடுத்ததாக வந்து செயற்கு அரிய செய்வார் பெரியார் சிறியார். ஸோ செயற்கு அரிய செய்கலாதார். ஸோ தவறான கூற்று தான் கேட்டுக்கிறாங்க. இதில் தவறானதுன்னா அடி இழைப்பு. அடி இழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அடி இழைப்பில் வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது தான். ஸோ எது தவறான கூற்றுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடி எதுகை ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எடுத்து அந்த செயற்கு. ஸோ அங்கே அடி எதுகை இருக்குது. சீர் எதுகை வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. செய்வாருமே இருக்குது. அடி மோனை பார்த்தீங்கன்னா ஸோ முதல் எழுத்து அதிகமே இருக்குது. சீர் மோனை பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அடி இழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்திருக்கு. ஆனால் சீர் இழைப்புமே நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரியார் சிறியார். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடியில் நமக்கு லாஸ்ட்டு 2 சீருமே பொருந்திருக்குது. ஆனால் இவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அடி இழைப்பு மட்டும்தான் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரியான்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அடி இழைப்பு மட்டுமும் கிடையாது, சீர் இழைப்புமே வந்திருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் மிஸ்டேக் இதில். ஸோ அடுத்ததாக வந்து எதுகை தொகையின் இலக்கணம். ஸோ எதுகை பொறுத்தவரைக்கும் ஸோ முதல் எழுத்து அளவுத்து நிற்கும், இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை. ஸோ எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இக்குறட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சீர் எதுகை வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சீரில் வந்து எதுகை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனைத்தானும் அனைத்தானும் ஸோ வந்திருக்கு இரண்டாவது எழுத்து. சீர் இழைப்புன்னு பார்க்கும் பொழுது சீர் இழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்திருக்குது. ஏன்னா அந்த நும் சொல்லிட்டு முடிஞ்சிருக்குது. ஸோ இரண்டாவது அடியில் மட்டும் சீர் எதுகை வந்துள்ளது. இரண்டாவது இடத்துல மட்டுமே எதுகை கிடையாது. ஏன்னா வந்து மொதல் அடியிலுமே நமக்கு வந்துச்சு. ஸோ அப்போ அது மட்டும்தான் மிஸ்டேக் இதில். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே கரெக்ட் இதில். ஸோ தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸோ இக்குறளில் அமைந்துள்ள அடி எதுகை. ஸோ எதுகை பொறுத்தவரை இரண்டாவது இடத்து தான் தோன்றலின் மற்றும் தோன்றின் அதான் வரும். ஸோ எல்லற்க என்றும் எளியார் என்று என்பெரினும் இத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா முற்று மோனை தான் வந்திருக்கக்கூடியது கேட்டுறாங்க. ஸோ முற்று மோனை. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் பாருங்கள் முதல் எழுத்து ஏன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போ இதில் வந்திருக்கிறது முற்று மோனை தான். ஸோ நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். ஸோ இதில் வந்திருக்கிறது எது தப்பு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சீர் மோனை வந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துலேயுமே அங்கே நானான்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ மோனைன்றது சாட்டிஸ்ஃபைடு தான். சீர் இழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கடைசி எடுத்து மைன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அடி இழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வந்திருக்கு அங்கேயுமே நாணாமை மற்றும் பேணாமை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஆனால் சீர் எதுகை வந்துள்ளது. சீரில் வந்து பார்த்திங்கன்னா எதுகை வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே எதுகை என்பது இல்லை. இரண்டாவது எழுத்து ஒன்றி வரல நமக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் தப்பு இதில். ஸோ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஸோ ஊனாகி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முரண் தான் கேட்டுக்கிறாங்க. முரண் வந்து பார்த்திங்கன்னா உண்மையும் இன்மையும். ஸோ அப்போ அதில் அதுதான் முரண்பட்டு இருக்குது. ஸோ இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்
பட்டாங்கில் உள்ளபடி. ஸோ இதில் மேற்கண்ட பாடலில் பொருந்தியுள்ளபடி மிகச்சரியான விடை கேட்டிருக்காங்க. ஸோ மோனை, இழைவு, எதுகை இந்த மூன்றுமே வந்திருக்குது. மோனைனா முதல் எடுத்து பாருங்கள், இட்டார், இடாதார் அங்கே இருக்குங்க. ஸோ இழைவுன்னு பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி வார்த்தை அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தார் தார் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தி வந்திருக்குது. ஸோ அடுத்ததாக எதுகைன்னு பார்க்கும்பொழுது இரண்டாவது எழுத்து வந்து வந்திருக்கணும். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இட்டார், பட்டாங்கில் அங்கேயுமே இருக்குது. ஸோ அப்போ இது மூணுமே வந்திருக்கு இதில். அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி. ஸோ இதில் வந்திருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இழைபு, எதுகை, மோனை அமைந்துள்ளது. ஸோ இழைபுனா நமக்கு தெரியும், கடைசி எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். வானாகி, மண்ணாகி அங்கேயுமே வந்திருக்குது. ஸோ எதுகை எப்படின்னா இரண்டாவது எழுத்து வந்திருக்கணும். இரண்டாவது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வானாகி, ஸோ இங்கே ஊனாகி வந்திருக்குது. மோனைனா முதல் எழுத்து வந்திருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா வானாகி என்பது வந்திருக்குது. அங்கே வழியாகி அங்கேயுமே வந்து பார்த்தோன்னா முதல் எழுத்து வந்திருக்குது. ஸோ அப்படியே செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த உயிராகி, உண்மையுமாய் அங்கேயுமே வந்திருக்கு. ஸோ எல்லாமே இதில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து கோலில் வந்து பார்த்தோன்னா பொறியியல், குணமிலவி, என் குணத்தான். அதுக்கடுத்ததாக வந்து இந்த தாளை, தாளை வணங்காதலை. ஸோ இக்குறளில் வந்து பார்த்தோன்னா கோலில் குணமில என்பது. ஸோ இப்போ கோலில் குணமில என்பது பார்த்திங்கன்னா முதல் சீரில் முதல் எழுத்து வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குணமில, இது மூணாவது சீரில் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால தான் வரக்கூடியது, அதனுடைய இணை எழுத்துக்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா கோலில் வந்து பொறியில் குணமில்லை அப்படின்னும் போது இங்கேயுமே கா, அங்கேயுமே கா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒன்றாவது சீரில் முதல் எழுத்தும் மூணாவது சீரில் முதல் எழுத்தும் பொருந்தி வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இதுக்கு வந்து பொழிப்பு மோனை தான் வரணும். ஆனால் இங்கே ஒருவுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஒருவு மோனை அப்படின்னா ஒன்றாவது சீரில் முதல் எழுத்தும் நாலாவது சீரில் முதல் எழுத்தும் ஒன்றி வந்தால் மட்டும்தான் உருவு என்பது வரும். ஸோ இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் கரெக்ட் இதுக்கு. ஸோ பொழிப்பு மோனை தான் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ எதுகை மோனையில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் லாஸ்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சில கொஷின்ஸ் மட்டும். ஸோ மற்ற எல்லா கொஷின்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு 80 இல்லை 90 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும். எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம்ஸ்லையும் எதுகை மோனையிலேருந்து கொஸ்டின் வந்தால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.